بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா பில் குர்ஆனில் அதீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்துடன் நாம் தொடர்ந்து சொற்பொழிவுகளை கேட்டு வருகின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கியது நோக்கமும் குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக நமக்கு நேர்வழி காட்டுகின்றார். உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் அல்லாஹ் தஆலா திருமறை வழங்கி இருக்கின்றார். ஹுதல் லின்னாஸ், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் போது ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நாம் ஈமான் கொண்டது மட்டுமல்லாமல் அதை நாம் பின்பற்ற வேண்டும். குர்ஆன், அல்லாஹ் தஆலா குர்ஆன் நமக்கு வழிகாட்டுவதற்காக வழங்கியிருக்கின்றான். குர்ஆனை நாம் பின்பற்றினால்தான், அது சொல்வதை போல நடந்து கொண்டால்தான் நிச்சயமாக நாம் நேர்வழியில் இருப்போம். நேர்வழியில் நாம் அடைய வேண்டும் என்றால் குர்ஆன் சொல்வதை பின்பற்ற வேண்டும், குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், குர்ஆனை பின்பற்றக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நேர்வழியை அடைய முடியும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லும் பொழுது ஹுதல் லின்னாஸ் ஹுதல் லில் முத்தகீன், இது இறையச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது என்று அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தான் வலியுறுத்துகிறான். எனவே நாம் நேர் வழியை அடைய வேண்டும் என்றால், ஹிதாயத்திலே இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆன் சொல்வதை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉல் லிமா ஃபி சுதூர் ஹுதன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், மனிதர்களே, உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய உபதேசம் வந்திருக்கிறது, உங்களுடைய ரப்பிடமிருந்து அல்லாஹ்வுடைய உபதேசம் வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், அல்லாஹ்வுடைய போதனைகள் வந்திருக்கிறது, குர்ஆன் வந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, வ ஷிஃபாஉல் லிமா ஃபி சுதூர், உள்ளங்களில் உள்ள நோய்களை போக்கக்கூடிய நிவாரணம் உடையதாக அந்த குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். வ ஹுதன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர் வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அழகிய உபதேசம் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அந்த உபதேசங்களை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இன்ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் குர்ஆன் இருக்கிறது, இது உபதேசம் யாருக்கு? உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும். இந்த குர்ஆன் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல, உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் தான் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். இதை பின்பற்றுவதன் மூலமாக, இதை கடைபிடிப்பதன் மூலமாக நிச்சயமாக நான் நேர்வழியை அடைந்து விடுவோம். எனவே ஈமான் கொண்ட ஒவ்வொரு அடியாராகிய நாம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனை நாம் பின்பற்றினால்தான் நேர்வழியில் இருக்கிறோம், நேர்வழியை அடைய முடியும். எனவே தான் நாம் தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு யா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்வதற்கு நாம் கட்டுப்பட்டு அதை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நேர்வழியை அடைந்து கொள்ள முடியும். நேர்வழி அடைவது என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமன் யஅதஸிம் பில்லாஹ் ஃபகத் ஹுதிய இலா ஸிராத்தின் முஸ்தகீம், எவர் ஒருவர் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ, இனி அல்லாஹ்வுடைய கட்டளையாக திருமறை குர்ஆன் சொல்வது யார் பின்பற்றுகின்றார்களோ, ஃபகத் ஹுதிய இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நிச்சயமாக அவர் நேர்வழியை அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இப்போ நேர்வழியை நாம் அடைய வேண்டும், சரியான பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும், அல்லாஹ்விற்கு பொருத்தமான பாதையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்றால் குர்ஆன் சொல்வதை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், குர்ஆனுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும், பின்பற்ற வேண்டும்.
அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யார் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும், அவர்கள் தான் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா இன்னி அறிந்து கொள்ளுங்கள், இன்னி தாரிகுன் ஃபீக்கும் ஸக்லைன் அஹதுஹுமா கிதாபுல்லாஹ் வஹுவ ஹப்லுல்லாஹ் வமன் தபியஹு வகான அலல் ஹுதா வமன் தரக்கஹு வகான அலல் ضலாலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னி தாரிகுன் ஃபீக்கும் ஸக்லைன், உங்களிடத்திலே நான் 2 விஷயங்களை விட்டு செல்கின்றேன். அஹதுஹுமா, அந்த இரண்டில் ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை வேதம் குர்ஆன், ஓ ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு, அல்லாஹ்வுடைய இறைவேதம், வமன் தபியஹு, யார் அதை பின்பற்றுகிறார்களோ, அந்த திருமறை குர்ஆன் சொல்வதை போல யார் கடைபிடிக்கின்றார்களோ, அதை பின்பற்றி நடக்கிறார்களோ, வகான அலல் ஹுதா, அவர் நேர்வழியிலே இருக்கிறார், சத்திய பாதையிலே இருக்கிறார், ஹிதாயத்திலே இருக்கிறார், அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவராக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. வமன் தரகஹு கான அலல் ضலாலா, எவர் ஒருவர் குர்ஆனை பின்பற்றுவதை விட்டு விடுகிறார்களோ, அதை கடைபிடிக்கவில்லையோ, பின்பற்றி நடக்கவில்லையோ, அவர் நிச்சயமாக வழி தவறியிலே இருக்கிறார், தவறான பாதையிலே இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ நேர்வழியை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் குர்ஆன் சொல்வதை பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். குர்ஆன் நமக்கு வழிகாட்ட வந்திருக்கிறது, உபதேசமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் குர்ஆன் சொல்வதை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அதை பின்பற்றுவதன் மூலமாக தான் நாம் நேர்வழியை பெற முடியும், ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். மேலும் மற்றொரு அறிவிப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னத்தி நபிஹி, உங்களிடத்தில் நான் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன், அதனை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ, யார் அதனை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் வழி தவறவே மாட்டார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிதாபுல்லாஹ், ஒன்று அல்லாஹ்வுடைய இறைவேதம், குர்ஆன் சொல்வதை பின்பற்ற வேண்டும். எவர் ஒருவர் குர்ஆன் சொல்வதை பின்பற்றுகிறாரோ அவர் வழி தவறவே மாட்டார், அவர் நேரான வழியில் தான் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் அளிக்கின்றார்கள். அதேபோன்று இரண்டாவது, என்னுடைய வழிமுறை, என்னுடைய சுன்னா, நான் சொன்ன காரியங்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் நேரான பாதையில் இருப்பார். யார் அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளையும் பற்றி பிடித்துக் கொள்கிறார், பின்பற்றுகிறார்களோ, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து பின்பற்றி நடக்கிறார்கள், அவர்கள் வழி தவறவே மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் நேர்வழியை அடைய வேண்டும், சத்திய பாதையில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், நாளை மறுமையிலே சொர்க்கத்தையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான வழியை தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை வழங்கியிருக்கிறார். நீங்கள் குர்ஆனை நாம் ஓதுவது மட்டுமல்ல, கேட்பது மட்டுமல்ல, குர்ஆன் சொல்வதை பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குர்ஆன் என்பது கொடுக்கப்பட்டது நோக்கம் பின்பற்ற வேண்டும், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், நாம் அதன் அடிப்படையிலே வாழ வேண்டும், பின்பற்றி செயல்படும் பொழுதுதான் வெற்றி அடைய முடியும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த இறைவேதத்தை கொடுத்திருப்பது நாம் பின்பற்றுவதற்காக தான். பின்பற்றினால்தான் நேர் வழியை அடைய முடியும், ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அவைகளை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நான் நேர்வழியை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே மற்றொரு அறிவிப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஃபு பிஹாதில் கிதாப அக்வாமன் வ யதா பி ஆகிரின். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, எவர் ஒருவர் எந்த சமுதாய மக்கள் இந்த இறைவேதத்தை பிடித்திருக்கிறதோ, கடைபிடிக்கின்றதோ அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான், அந்த சமுதாயத்தை அல்லாஹ் உயர்த்தி காட்டுவான். யார் குர்ஆனை பின்பற்றுகிறார்களோ, குர்ஆனுக்கு கட்டுப்படுகிறார்களோ, குர்ஆனிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பி அதை நோக்கி பயணிக்கின்றார்களோ, குர்ஆன் சொல்வதை வாழ்க்கையில் அங்கமாக ஆக்கிக்கொண்டு அதை பற்றி பிடித்து கொண்டால் அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. குர்ஆனோடு நாம் ஓதுவது மட்டுமல்ல, படிப்பது மட்டுமல்ல, அதை நாம் பின்பற்ற வேண்டும், அமல் செய்ய வேண்டும். அமல் செய்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இறைவேதத்தை கொடுத்திருக்கிறான். அப்போ நாம் பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மை உயர்த்துவான். வாழ்க்கையில் நாம் நினைக்கிறோம் குர்ஆன் ரம்லான் வந்தால் ஓதுறோம், அதோட சரி. அப்படி கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருப்பதின் நோக்கம் அது கூறுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும், இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இபாதத்தை பற்றி கூறுகின்றான், தொழுகையை பற்றி கூறுகிறான், நோன்பை பற்றி கூறுகிறான், ஜகாத்தை பற்றி சொல்கிறான். உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளை பற்றி குர்ஆன் நமக்கு அழகாக வாழ்வியல் எடுத்துரைக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி கூறியதை போல
நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன் சொல்வதை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அந்த குர்ஆனை பின்பற்றி நடப்பதின் மூலமாக, அதை கடைபிடிப்பதன் மூலமாக, அதில் நாம் உறுதியாக இருப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா சமுதாயத்தை உயர்த்தி காட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதபி ஆகிரில் ஒருவர் எவரொரு அந்த குர்ஆன் சொல்வதை பின்பற்றவில்லை, விட்டுவிட்டார் என்று சொன்னால், அதை கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால், பின்பற்றாத மக்களுடைய நிலை என்ன என்று சொன்னால், அவர்களை அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்தி விடுவான், கேவலப்படுத்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே குர்ஆன் கொடுக்கப்பட்டதை நோக்க நாம் பின்பற்றுவது தான், அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். எனவே எந்த சமுதாய மக்கள் இந்த குர்ஆனை பற்றி பிடித்திருக்கிறார், பின்பற்றுகிறார், அவரை உயர்த்துவான். அதே நேரத்தில் எவர்கள் அதை பின்பற்றவில்லை, அதை கண்டுகொள்ளவில்லையோ, அதை விட்டுவிட்டார்களோ அவர்களை இழிவுபடுத்துவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனை கொடுத்திருப்பது, அதை படிப்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் பின்பற்றுவதற்கும் அல்லாஹ்வுடைய கட்டளையை பெரியதாக நினைத்து உணர்ந்து வாழ்க்கையை அங்கமாக ஆக்கிக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். எனவே தான் இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் தொடர்ச்சியாக குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பின் கீழ் நாம் உரையாற்றி வருகிறோம். எனவே இந்த குர்ஆனை நாம் அன்றாட வாழ்க்கையில் ஓத வேண்டும், படிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், குர்ஆனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நேர்வழியில் இருக்கிறோம், சத்தியத்தில் இருக்கிறோம். குர்ஆனை நாம் பின்பற்றவில்லை என்றால் மிகப்பெரிய வழி தவறே போய்விடுவோம். அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆன் கொடுத்திருப்பது அதை பின்பற்றுவதற்காகத்தான், அது வாழ்க்கையில் அங்கமாக ஆக்கிக் கொள்வதற்காகத்தான். எனவே இந்த குர்ஆன் அதனால தான் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லியா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையாக குர்ஆனை பின்பற்றுங்கள், அவனால் அனுப்பப்பட்ட தூதராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனை அதிகம் ஓதுவோம், குர்ஆன் சொல்வதை கேட்போம், அதனுடைய மொழிபெயர்ப்பை படிப்போம், நம்முடைய உயர்ந்த மார்க்க அறிஞர்களை கல்விகளை தேடிக்கொள்வோம். கல்விகளை கற்று நாம் நம்முடைய வாழ்நாளில் குர்ஆனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு குர்ஆன் சொல்வதை பின்பற்றினால்தான் நாம் நேர்வழியில் இருப்போம். குர்ஆன் பின்பற்றுவதை நாம் விட்டுவிட்டால், குர்ஆனுக்கு கட்டுப்படவில்லை என்றால், குர்ஆனை நாம் புறக்கணித்து விட்டால் நாம் தவறான பாதையிலே வழி தவறியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை விளங்கி புரிந்து நாம் சத்திய பாதையில் இருக்க வேண்டும் என்றால், ஹிதாயத்தில் இருக்க வேண்டும் என்றால், குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாக, ஓதக்கூடியவர்களாக, சொல்வதில் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.